மற்றும் ஒரு அண்மை செய்தி, குஜராத் டைட்டன்ஸ் IPL அணியை விலைக்கு வாங்க அதானி குழுமம் பேச்சுவார்த்தையானது நடத்தி வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குஜராத் டைட்டன்ஸ் IPL அணியை விலைக்கு வாங்க அதானி குழுமம் பேச்சுவார்த்தையானது நடத்தி வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். IPL தொடரில் விளையாடக்கூடிய 10 அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அணியை தற்பொழுது விலைக்கு வாங்க அதானி குழுமம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்பொழுது குஜராத் அணியினுடைய உரிமை என்பது CVC நிறுவனத்திடம் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அணியை தற்பொழுது வாங்குவதற்கு அதானி குழுமம் முடிவு செய்து அதற்கான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. 2021ஆம் ஆண்டே 2 அணிகள் புதிதாக IPL சேர்த்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்ட பொழுது குஜராத் அணியை வாங்குவதற்கு அதானி நிறுவனம் முடிவு செய்திருந்தது. ஆனால் அப்பொழுது CVC நிறுவனமே குஜராத் அணியை கைப்பற்றிய நிலையில் தற்பொழுது இந்த அணியை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் அதானியிடம் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குஜராத் அணியினுடைய தற்பொழுதைய மதிப்பு என்பது, அதாவது வாங்கிய பொழுது 5625 கோடி ரூபாய் CVC நிறுவனம் வாங்கிய நிலையில் தற்பொழுது குஜராத் அணியினுடைய மொத்த மதிப்பு 8300 கோடியாக இருக்கிறது. இந்த தொகையை கொடுத்து வாங்குவதற்கு அதானி நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திற்குள் ஒரு அணியினுடைய உரிமை முடிவு செய்யப்பட வேண்டும். ஒரு நிறுவனம் அணியை விற்கும் பட்சத்தில் அந்த அணியினுடைய பங்குகளை எல்லாம் பிப்ரவரி மாதத்திற்குள் விற்றுவிட வேண்டும் என்பது IPL விதிமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் குஜராத் அணி அதானி குழுமத்திற்கு கைமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவரை 3 IPL தொடரில் விளையாடி இருக்கக்கூடிய குஜராத் அணி முதல் தொடரில் கோப்பை வென்றது. அடுத்த தொடரில் இறுதி போட்டி வரை வந்தது. அதற்கு அடுத்த கடந்த IPL தொடரில் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேறாமல் குஜராத் அணி வெளியேறிய நிலையில் ஒரு வெற்றிகரமான ஒரு அணியாக குஜராத் அணி திகழ்ந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த அணி கைமாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.